இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு உங்களுக்கு? ப்ரோ அது மாமா அது ஒரு பெரிய கதை மாமா, நான் அப்புறம் சொல்றேன். ஆமா, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அதுவா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த ரசதி வச்சுக்கோ. நீங்களே வச்சு விடுங்க. இந்தாங்க. இரவு பேபி உனக்கு நானே வச்சு விடுறேன். இது எதுக்குங்க? ஜோரம் போயிரும் பேபி. கையில என்ன மாமா? கையில ஒண்ணும் இல்லையே. எங்க காட்டுங்க. ரசத்தை ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல ரசாத்தி. கையில சூளம் ஏத்தி சாமி கும்பிட்டு இருக்கீங்க, அதானே? நீங்க இப்படி எல்லாம் பண்றத பாக்கும்போது நான் செத்து போயிட்டேன். என்னங்க ரசத்தை அப்படி எல்லாம் பேசாத. இன்னைக்கு நம்ம டாக்டரை பார்க்க போறோம். அவர் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லணும் தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்தேன். ஆனா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. எனக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறது பாத்துக்கிட்டு என்னால இருக்க முடியல மாமா. இங்க பாரு, இதெல்லாம் ஒண்ணும் கஷ்டம் இல்ல, சரியா? சரி வா, டாக்டர் பார்க்க டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். நாங்களும் வரோம்னா. சரி, நாங்களும் வாங்க. வாங்க போலாம். வாங்க போலாம். வாங்க. பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் கொடுக்கிற மெடிசனை 1 மந்த் எடுத்துக்கோங்க, சரியாயிடும். அப்புறம் சிரமத்தை பார்க்காம கண்டிப்பா டெய்லி நீங்க வாக்கிங் போகணும். சரி. இல்ல டாக்டர், ஊர்ல செக் பண்ணி பார்த்த டாக்டர் எதுக்கும் ஒரு தடவை டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொன்னாங்க. அதான் இங்க வந்தோம். அவங்களுக்கு ஏதாவது சின்ன டவுட் வந்திருக்கும், அதனால சொல்லிருப்பாங்க. ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல. மெடிசின் எல்லாமே கரெக்டா 1 மந்த்துக்கு எடுத்துக்கோங்க, எல்லாமே கிளியர் ஆயிடும். ஓகே டாக்டர். அதுக்கப்புறம் வாங்க, திருப்பி ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துறலாம். சரி, தேங்க்யூ டாக்டர். வாங்க. நான் அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன், எடுக்காம இருந்துராதீங்க. எனக்கு நீங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் எடுப்பேன், பண்ணாம நீங்க எந்திராதீங்க. அது எப்படி இருப்பேன்? போன்லயே நிறைய ஐடியா கொடுக்கறேன். இதோ பாருங்க, ஊருக்கு போனதும் மறக்காம கால் பண்ணும். ஓகே? மறக்க மாட்டேன், கண்டிப்பா கால் பண்ணுவேன். ரசதி, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல? எதுவும் மறக்கல? எல்லாம் எடுத்துட்டேன் மாமா. இந்த வந்துட்டேன். இருக்கிற செட்டப்ப பார்த்தா ஊருக்கு கிளம்பிட்ட மாதிரி இருக்கு. ஆமா, வந்த வேலைலாம் முடிஞ்சிடுச்சு, அதான் கிளம்பலான்னு. நல்லபடியா போயிட்டு வாங்க. நேரம் கிடைக்கும் போது நீங்க எல்லாரும் கண்டிப்பா எங்க ஊருக்கு வரணும். அந்த நேரம் இப்பவே வந்துருச்சுல. டேய், என்னடா? என்ன மாப்ள, நீ சொல்லலையா? நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் செங்கல்பட்டுல தானே ஆரம்பிக்கிறோம். அப்ப மாப்ள 1 மாசத்துக்கு அங்கதானே இருக்கணும். என்னங்க ஊருக்கு வரீங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல? அது நான் அங்க வந்துட்டு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்ப வந்துட்டு கால் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே போன்லயே பேசிட்டு போயிடக்கூடாது. நீங்க வந்தீங்கன்னா எங்க வீட்டுல தான் தங்கணும். நீங்களும் தான். அண்ணே, வரும்போது தனியா வராதீங்க, சத்யாவையும் கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். என்னம்மா, என்ன யோசிக்கிற? அண்ணன் சொன்னா கேப்பல்ல? கேவண்ணா, நீயும் கண்டிப்பா வரணும். வாங்க, கார் வந்துருச்சு. சரி போலாம். போலாம். நான் எடுத்துக்கவா? இதை மட்டும் எடுத்துக்கங்க.
ரசதி மாமா? அப்பா அம்மா வராங்க. வாங்கப்பா. இனியா? வாங்கம்மா. உள்ள போ. வாங்க அத்தை, வாங்க மாமா, உட்காருங்க. உட்காருங்க. எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? இப்பதான்ப்பா ஒரு மணி நேரம் ஆச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லம்மா. இவ்வளவு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். ம். ஆ, டேய் மாப்ள, வா வா. வாடா அழகு. அப்பா அம்மா நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் நாங்க உள்ள வந்து உட்கார்றோம், நீ பின்னாடியே வர்ற. சரிங்கப்பா. டேய், நீங்க வந்ததே எனக்கு தெரியாதுடா. ஃபேக்டரியில இருக்கவங்க சொன்னாங்க வீடு திறந்து கிடக்கு, என்ன எதுன்னு தெரியலன்னு பாக்குறதுக்காக ஓடி வந்தேன். இப்பதான்டா நாங்களே வந்து ஒரு மணி நேரம் தான் ஆச்சு. அப்படியா? சரி, ராசாத்திக்கு என்ன சொன்னாங்க? எப்படி இருக்கான்? ரசாத்திக்கு ஒண்ணும் இல்ல, ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அதானே, எனக்கு தான் தெரியுமே ராசாத்திக்கு ஒண்ணும் இருக்காதுன்னு. அப்படி ஏதாவது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வையே, அந்த கடவுளே இல்லைன்னு தானே அர்த்தம். ராசாத்தி மாதிரி நல்ல மனசு உள்ளவங்களுக்கு எப்பவும் எதுவும் தப்பாவே நடக்காது மாப்ள. சரி, என்ன சாப்பிடுறீங்க? இல்ல எதுவும் வேணாமா? காஃபி போட்டுமா? ராசாத்தி, ஆ? கையில என்னம்மா ஏதோ கட்டுப்பட்ட மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்ல என்ன. இல்லையேம்மா, நான் இப்ப பார்த்தனே. அங்க என்னன்னு பாரு. ராசாத்தி என்னாச்சு? கைய காட்டு. ஒண்ணும் இல்ல அத்தை. காட்டு. ஏதோ அடிபட்டிருக்க மாதிரி இருக்கு. அது இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. காட்டுன்னு சொல்றல, காட்டு. ஐயோ, ஏய், அம்மா, என்னம்மா இது? ரெண்டு கையில இப்படி அடிபட்டிருக்கு. பெரிய காயம்லாம் இல்ல அத்தை. இது பெரிய காயம் இல்லையா? என்ன ஆச்சுடா? டேய், என்னடா ஆச்சு? சொல்லு. டேய் என்ன ஆச்சுன்னு சொல்றா. ஏய்,